உடல் வளர்ப்போம் உயிர் வளர்ப்போம் நிகழ்ச்சி மூலிமா சந்திக்கிறதுல மீண்டும் மகிழ்ச்சி. கடந்த எபிசோடில் நிறைய பேசியிருந்தோம். போன வார எபிசோடில் மூலிமா சில நேயர்கள் சில சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் தான் கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மாதம் நாங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறோம், ஈவினிங் போவோம், நான் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். ஸோ நைட் டைமில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பசிக்குது எங்களுக்கு. ஸோ 12 மணிக்கு 1 மணிக்கு பசிக்கும் போது நாங்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது? நைட்டில் நிறைய எங்களுக்கு பசிக்கும் போது நாங்கள் பிரியாணி மாதிரிலாம் சாப்பிட்றோம், நாங்கள் இதில் நல்லதான்னு கேட்டாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பிஃபோர் 9 ஹெவி ஃபுட்டோடு நிப்பாட்டிக்குங்க. 9க்கு மேலே 9 மணிக்கு மேலே தயவு செஞ்சு எந்த ஹெவி ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது உங்கள் உடலுக்கு நல்லதில்லை. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நீங்கள் எவ்வளோ பசிக்கும் போது லைட் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் மாதிரி என்ன வச்சுக்கோங்க. வெஜிடபிள் குக்கும்பர் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். குக்கும்பர் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுக்கோங்க. பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். இல்லைனா ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுக்கலாம். லைட்டாக ஃபுட்டு மாதிரி ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டு தண்ணி நிறைய லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசிக்கு நிறைய தண்ணி லோட் பண்ணுங்கள். அதுவே ஒரு வகையான உங்களுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி தான். தண்ணி நிறைய குடிக்க உங்களுக்கு ஒரு பசியை அந்த இதுக்கு அடங்கும். தயவு செஞ்சு நைட்டில் பிரியாணியோ இது மாதிரி ஸ்பைசியான ஐட்டமோ வாங்கி சாப்பிட்றது நீங்களே உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத வியாதிகளை கொண்டு வர மாதிரி தான். அதனால் தயவு செஞ்சு நைட்டில் ஹெவி ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். 12 மணி 1 மணிக்கு இது மாதிரி ஓட்ஸ் இருந்தால் ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் குடிச்சிடுங்க. இல்லைனா மல்டிகிரெயின் பிரெட், வீட் பிரெட் ஏதாவது இருந்துச்சுன்னா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி லைட் ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குங்க, வெஜிடபிள் எடுத்துக்குங்க. இது மாதிரி பிரியாணி இல்லை ஆயிலாக ஸ்பைஸியாக அந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணி நைட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் வேண்டாம். தண்ணி நிறைய குடிங்க. இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். அதேமாதிரி 4 மணிக்கு இப்போ ஒர்க் ஷிஃப்ட் முடியுது. ஷிஃப்ட் முடிஞ்சோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, படனே ஒரு 5 மணிக்கு படுத்துருவாங்க. படுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்துப்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், 5 மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்க, 11 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 4 மணிக்கு வரீங்களா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 4:30 மணிக்கு ஒரு சாப்பாடு, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்பல்சரி எடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதுவே நீங்கள் உங்கள் உடலை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. 4:30 மணிக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஃபுட்டு உங்களுக்கு தெரிந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடுங்க. ஓட்ஸ் இருந்தால் ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒரு வகையான ஃபுட்டை எடுத்துக்குங்க தயவு செஞ்சு. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி லோட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு தூங்குங்க. தூங்கிட்டு மறுபடியும் ஒரு 3 hours 4 hours ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுந்துக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் லோட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃபுட் எடுங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அது தகுந்த மாதிரி தூங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தூங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம். நிறைய பேர் இந்த கண்டினியூட்டி ஸ்லீப்புன்றதை கண்டிப்பாக பகலில் தூங்குறோம். நிறைய பேர் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு மேக்ஸிமம் லஞ்சு கூட ஸ்கிப் ஆகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி மட்டும் எக்காரத்தை கூட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உடலில் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை இழக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் 4:30 மணிக்கு 5 மணிக்கு வரவங்க சரி ஏதாவது ஒரு வகையான ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்குங்க. மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டே ஷிஃப்ட் போகிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு 4 மணி 5 மணிக்கு வந்தீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் வரவங்க பரவாயில்ல, அந்த சமயம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு அந்த சமயத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபுட்டே எடுக்காமல் கண்டினியூ 7 மணி நேரம் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா என்னமே இல்லாமல் நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போது உங்கள் பாடி டோட்டலாக அவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன அது ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 3 கண்டினியூ ஒரு 5 மணிக்கு தூங்குறவங்க ஒரு 2 மணி தான் மாதம் எழுந்து போனால் இடையில அகெயின் ஒன்ஸ் நீங்கள் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு தூங்கினாலே சரி, நீங்கள் எழுந்துக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முழிப்பு வந்துடும். ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி வரும். அந்த சமயத்தில் மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டா. அதை மட்டும் நல்லா மைண்டில் ஃபிட் பண்ணிக்கிங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் எடுக்கணும். அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் ரெஸ்ட் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு மறுபடியும் படுங்க. ஸோ அந்த மாதிரி தூங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராது, ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். தயவு செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க.
அதேமாதிரி மார்னிங்கில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு டைரெக்டாக ஜிம்மில் போயிடுவாங்க. அந்த மாதிரியும் யாரும் பண்ணாதீங்க. மார்னிங் முடிச்சிடுறீங்களா, வரீங்களா, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு படுத்து 7 hours தூங்குங்க. அந்த தூங்கும்போது நான் சொன்ன மாதிரி இடையில ஒரு 3 hours அப்புறம் ஒன்ஸ் எழுந்து சாப்பிடுங்க. 7 to 8 hours தூங்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜிம் பக்கம் வாங்க. தூங்காமல் ஜிம் பண்ணவே பண்ணாதீங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு நம்ம 4:30 மணிக்கு வரோம், 5:30 மணிக்கு ஜிம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் மொபைல் நோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் ஜிம்மு போயிட்டு 1.5 மணி நேரம் ஜிம்மு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவோம், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ தூங்கிக்கலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த தவறை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஜிம்மில் சில பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்க்க முடியாமல், நான் பார்த்துன்னு அதை அலோவ் பண்ணுறதே கிடையாது. தயவு செஞ்சு சொல்ல, இந்த வீடியோ மூலிமா நான் அவங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு டயட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க காலையில் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மறுபடியும் ஒரு 2 or 3 hours அப்புறம் மறுபடியும் எழுந்து ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிட்டோ ஏதோ பண்ணிட்டு மறுபடியும் எழுந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மறுபடியும் அதுக்கு ஒரு 7 to 8 hours தூங்குனதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கு 20 minutes அப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடுகளை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் சொல்லிங்க, அதுக்கான விளக்கத்தை நான் தரேன். இல்லை என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா துறைப்பாக்கம் OMR சென்னை DNA ஃபிட்னஸ் ஸ்டுடியோ நேரில் வாங்க, அதுக்கான விளக்கத்தை நான் தரேன். என்னுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் DNA செல்வம்.